கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சார், இந்தியா கூட்டணியினுடைய துவங்கப்பட்ட அந்த நாட்கள்ல இருந்து பல்வேறு சர்ச்சைகள் நடைபெறுது. குறிப்பா பார்த்தோம்னா, அந்த கூட்டணியினுடைய மிக முக்கிய நபராக பார்த்த நிதிஷ்குமார் அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறி, தற்போது பாஜக கூட்டணிக்கு சென்றிருப்பதாக ஒரு கருத்து வருது. இந்தியா கூட்டணியினுடைய மிக முக்கிய நபராக இருந்த மம்தா பானர்ஜி அவர்கள் தனித்து போட்டியிடும் என்றும், ஆம் ஆத்மி கட்சியினுடைய பஞ்சாப் மாநில முதல்வர் அவர்கள் பஞ்சாப்ல நாங்க தனித்து போட்டியிடணும் என்ற பல்வேறு கருத்துக்கள் வருது. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மம்தா பானர்ஜி அதே போல ஆம் ஆத்மி கட்சியினுடைய நடவடிக்கை என்பது நிதிஷ்குமார் எடுத்திருக்கிற இந்த முடிவை ஒட்டி இருக்கக்கூடிய நடவடிக்கையாக நான் பார்க்கவில்லை. ரெண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் உண்டு. காரணம், நிதிஷ்குமார் எப்போதுமே தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எவ்வளவு பெரிய இழிவான நிலைக்கும் செல்லக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்திருக்கிறார். அவரை தலைவர் என்று கூட நாம் பார்க்க முடியாது. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை அவர் நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் 9 மாத காலம்தான் அவருடைய ஆட்சி அதிகாரம் பாக்கி இருக்கிறதாக நான் கருதுகிறேன். ஏறக்குறைய 4 ஆண்டு காலம் நிறைவு பெற்றுவிட்ட நிலையில் 3 முறை அவர் கூட்டணியை மாற்றி அமைத்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி அவரை முழுவதுமாக விழுங்கி, அவருடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கிய இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட காலத்திலிருந்து மாறி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சி கரைந்து, இப்போது பாரதிய ஜனதா கட்சியும் அந்த கட்சியும் சரிசமமாக அல்லது வாக்குகளை என்று கூட சொல்ல மாட்டேன், தொகுதிகளை பிரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த கட்சியை கரைத்தது பாரதிய ஜனதா கட்சி தான். இவர் இன்றைக்கு முழு பெரும்பான்மை பெற முடியாமல் போனதற்கு காரணமும் பாரதிய ஜனதா கட்சி தான். இதையெல்லாம் சொல்லித்தான் அவர் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தார். லாலு பிரசாத் யாதவ் இவரை விட அதிகமான தொகுதியை வைத்திருக்கக்கூடிய தலைவர். பீகாரில் போட்டி என்பது இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் இவருக்கும் தான், லாலு பிரசாத் யாதவுக்கும் தான் நேரடியான போட்டி. அதில் அடுத்த கட்டத்தில் 3வது இடத்தில் தான் நிதிஷ்குமார் இருக்கிறார். நிதிஷ்குமாருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நேரடி போட்டி என்று வென்றால் சொல்லலாமே தவிர, நேரடி போட்டியாக இவர் எப்போதும் பாரதிய ஜனதா கட்சியோடோ அல்லது லாலு பிரசாத்தினுடைய கட்சியினோடோ மோதியதே கிடையாது. அவர்கள் 2 பேரும் தான் அங்க மேஜர் போர்ஸ். இவர் 3வது இடத்திலிருந்து முதல்வர் நாற்காலியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டே வந்திருக்கிறார். எப்போதுமே அவருக்கு எப்போதும் ஒரு நிலைப்பாடு, இப்போது இந்த ராமர் கோயில் விவகாரத்திலே ஏதோ ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்து விட்டதாகவும், அந்த புரட்சியினால் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் அதிகாரத்துக்கு வந்துவிடும், எனவே நாம் அவர்களோடு இருந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார். 9 மாத காலம் தான் இன்னும் அவருடைய பதவி காலம் பாக்கி இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அவர்கள் பேசுகிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய சூழலில் பீகார் மாநிலத்துக்கும் சேர்த்தே தேர்தல் நடத்துவது என்று ஒன்றிய அரசு முடிவு செய்துவிட்டால் இவருக்கு இந்த முதல்வர் நாற்காலியும் காலியாகிவிடும். இப்போது சட்டமன்ற தேர்தலை நிதிஷ்குமார் எதிர்கொள்வாரா அல்லது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறாரா? ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்று ரயில்வேயினுடைய அமைச்சராக இருந்ததையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அவருக்கு அதிகாரம் என்று ஒன்று சொல்லத்தக்க விதத்தில் வேண்டும். அதற்காக எத்தகைய முயற்சியை வேண்டுமானாலும் செய்வார். தொடர்ந்து இந்தியா கூட்டணிக்கு அவர் ஊறு விரைவிக்கிற வேலையை தான் செய்து கொண்டே வந்தார். முதலில் அவரால் தான் இந்தியா கூட்டணிக்குள் பிணக்கு ஏற்பட்டது. இப்போது அவர் விலகி சென்றிருப்பதன் மூலமாக கிளியர் கிறிஸ்டலான ஒரு தோற்றம் அந்த இந்தியா கூட்டணிக்கு அமைந்து விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா பீகாரை தாண்டி இவருடைய அரசியல் ஆளுமை என்பது வேறு மாநிலத்தில் இல்லை, காங்கிரஸ் கட்சி போல. அல்லது இவர்கள் பேசி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சியை கொண்டு வர முடியும் என்கின்ற நிலையிலும் இவர்கள் இல்லை. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி 2ஆக பிளவுபட்டது. அதை கூட இவரால் பேசி சரி செய்ய முடியவில்லை. அப்படியும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு புறம் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனை உள்ளடக்கி இவரால் அரசியல் செய்ய முடியவில்லை என்றும் நாம் பார்க்க வேண்டும். ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் அரசியலுக்கு புதியவர் தான். இவர் நீண்ட நெடிய அனுபவம் பெற்றிருப்பவர். ஜெயபிரகாஷ் நாராயணனோடு பயணித்த வரலாறு எல்லாம் இவருக்கு உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட தலைவர் கூட ஒரு அனுசரணையான இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை அவரால் செய்ய முடியல. ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு அப்படி இல்லை. நீங்க ஒப்பீட்டளவில் பார்த்தால் மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு. இங்க எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து நடத்துகிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் சோனியா காந்திக்கும் நேரடியாக பிணக்கு ஏற்பட்டால் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியையும் சமரசம் செய்கிற வேலையை முதலமைச்சர் செய்து வைக்கிறார். அந்த அளவுக்கு முதலமைச்சர் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருக்கிறார். ஆனால் நிதிஷ்குமார் அப்படி இல்லை. எனவே பீகாரை தாண்டி அவருடைய அரசியல் ஆளுமை என்பது வெளியில் தெரியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது இல்லை என்றுதான் நாம் கருத வேண்டும். இப்போது ராஷ்டிரிய ஜனதாதளமும் அதே போல காங்கிரஸ் கட்சியும் ஒரு எளிமையான கூட்டணியை உருவாக்கிவிட முடியும். தொகுதி பங்கீடுகளில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து விட்டது. இப்போது பீகாரிலும் எளிதாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னா
நிதிஷ்குமாருடைய கட்சி பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வேலை செய்யும். கீழ்நிலையில் அந்த தொண்டர்களிடத்தில் அப்படி ஒரு மனநிலை கப்பி போயிருக்கிறது. அதை எதிர்கொள்வதற்காகத்தான் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தார். பின்பு இப்போது அதே கூட்டணியில் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறார் நிதிஷ்குமார். எனவே அவர்களும் இவர்களை தோற்கடிப்பதற்கு வேலை செய்வார்கள். இவரால் இப்போது இந்தியா கூட்டணியினுடைய வேலை எளிதாகி இருக்கிறது. இவர் மூலமாக இந்தியா கூட்டணிக்கு எந்தவித பின்னடைவும் ஏற்படாது என்பதை தான் உறுதியாக நாம் நம்ப வேண்டி இருக்கிறது. கடந்த காலத்தில் அப்படித்தான் அவர்களுடைய எலெக்ஷன் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தால் இப்போது ஒரு தொங்கு சதையாக தொங்கிக் கொண்டிருந்த நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி இருப்பதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் கூடுதல் சுமையை தவிர எந்த கட்டத்திலும் அவர் இந்தியா கூட்டணிக்கு இழப்பையோ அல்லது சேதாரத்தையோ ஏற்படுத்த முடியாது என்பதுதான் என்னுடைய பார்வை. இல்ல இப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவங்க என்ன சொல்றாங்க, நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு விக்கெட் அவுட் என்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் சொல்றாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பாஜகவில் எந்த மாதிரி ரோல் பண்ணுவாங்க? நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில இப்ப நான் தான் சொன்னேன், சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா என்று வருகிற போது ஏதாவது ஒற்றை இலக்கை முன்வைத்துத்தான் அவர் தேர்தலை நகர்த்த முடியும். 9 மாத காலம் என்று சொன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் அடிப்படையில் அவர்கள் சட்டமன்ற தேர்தலையும் சேர்த்தே நடத்துவதற்கு 3-4 மாநிலங்களில் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் பீகார் மாநிலத்தையும் இப்போது தயார் செய்வதற்கான சூழல்கள் கனிந்து வந்திருக்கிறது. இப்போது கூட பாரதிய ஜனதா கட்சி அவரை இலகுவாக அரசியல் செய்து விடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். 2 துணை முதலமைச்சர்களை போட்டிருக்கிறார்கள். 2 துணை முதலமைச்சர் மூலமாக இப்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அரசியல் ரீதியாக தருவார்கள். ஒன்று. இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின வாக்குகளை நிதிஷ்குமார் தான் வாங்க வேண்டும் என்று ஒரு லாபியை கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி செய்தது. அது இப்போது ஒரு பின்னடைவுக்கு சென்றிருக்கிறது. முழுவதுமாக சிறுபான்மை சமூகத்து மக்கள் காங்கிரசுக்கும் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சிக்கும் வாக்களிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு மாறி போயிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு புறம். இன்னொரு புறத்துல இந்த ஓபிசியினுடைய வாக்குகளை அவர் கவர்ந்தெடுத்தார், ஓபிசியினுடைய வாக்குகள் பிரதானமான வாக்குகள் அவர்களுக்கு கிடைத்தது என்று சொல்கிறார்கள். இப்போது அதுவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம், உங்களுக்கு ராமர் கோயில் விவகாரத்துக்கு பிறகு வாக்கு வங்கியிலே பெரிய அளவில் முன்னேற்றம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் வேண்டுமானால் அந்த கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற மாய தோற்றம் பலனளிக்கலாம். ஆனால் வேறு மாநிலத்தில் பலனளிக்கும், ராஜஸ்தானில் பலனளிக்கும், அல்லது மிசோரத்திலே பலனளிக்கும், அல்லது பீகாரிலே பலனளிக்கும் என்றெல்லாம் நான் கருதவில்லை. மத்திய பிரதேசத்தில் கூட அது எதிரொலிக்காது என்பதுதான் என்னுடைய கணிப்பு, பார்வையும் கூட. அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போது நிதிஷ்குமாரால் ஒரு பின்னடைவு ஏற்படத்தான் போகிறது. ஏனென்று சொன்னா அவர்கள் தனித்து போட்டியிட்டு இருந்தால் கூட அவர்கள் அந்த வாக்குகளை பெரும்பான்மையாக பெற்றிருக்க முடியும். இன்னும் கூடுதலாக வெற்றி பெறுகிற இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கிறது. இப்போது நிதிஷ்குமார் தொகுதிகளை பிரித்துக் கொள்கிறார். அந்த இடத்தில் நிதிஷ்குமாராவது வெற்றி பெறுவாரா என்று கேட்டால் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல், இவர் தொடர்ந்து எடுத்திருக்கிற இந்த மாறுதலான நடவடிக்கை, 9 முறை கூட்டணி மாறி இருக்கிறார் அவருடைய முதலமைச்சர் பயணத்தில். இப்போது கடைசியாக 3 முறை கூட்டணி மாறி இருக்கிறார். இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பச்சோந்தியை விட அதிகமாக நிறம் மாறுகிற ஒருவராக நிதிஷ்குமார் இருக்கிறார் என்பது அவர் மீது மக்கள் வைத்திருக்கிற பார்வை. அவருடைய இமேஜ் சுத்தமா உடைஞ்சிருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் அவரால் வாக்கை ஒருமுகப்படுத்துவதோ அல்லது வாக்குகளை அறுவடை செய்வதோ என்பது இயலாத காரியம். அந்த கட்சிக்குள்ளேயே பல்வேறு சலசலப்புகள் இருப்பதை நாம் பார்த்து கொண்டேதான் வருகிறோம். இன்றைக்கு காலையில் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எக்ஸ் தளத்திலே ஒரு பதிவேற்றதாக நான் பார்த்தேன் ஊடகத்தின் வாயிலாக. அவர் கூட எந்த கட்சி நம்மை அழிக்க துடித்ததோ அந்த கட்சியோடு மீண்டும் இணைந்திருப்பதன் மூலமாக ஒரு பொது நோக்கத்திலிருந்து பிறந்து வேறொரு நோக்கத்தை நோக்கி நகர்கிறார் நிதிஷ்குமார் என்கின்ற பார்வையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதிவு செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு இப்போது நிதிஷ்குமாரினுடைய கிரெடிபிலிட்டிக்கு ஒரு டேமேஜ் வந்திருக்கு. எனவே அவரால் வாக்குகளை அறுவடை செய்ய முடியாது, ஒருமுகப்படுத்தவும் முடியாது என்கின்ற நிலையில் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு இவர் தொங்கு சதையாகத்தான் இருப்பார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள் சிதலமடைவதற்கும் இவர் காரணமாக இருப்பார். இவருடைய வாக்குகளை பாரதிய ஜனதாவுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாத தேவையற்ற ஒரு தலைவராக நிதிஷ்குமார் அந்த கூட்டணியிலே இருக்க போகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப நிதிஷ்குமார் அவர்கள் இந்த கூட்டணி விட்டு வெளியில போயிட்டாங்க. இப்ப அந்த பீகார் மாநிலத்துல இந்த இந்தியா கூட்டணியுடைய ஒரு தலைமை வைத்து வழிநடத்த போறது யாரா இருப்பாங்க? நிச்சயமாக லாலுவினுடைய கட்சி தான் தலைமையேற்று வழிநடத்துவதற்கு தகுதி வாய்ந்திருக்கிற கட்சி. ஏனென்று சொன்னால் லாலு ஒரு நம்பத்தகுந்த தலைவராகத்தான் இந்திய அரசியலில் எப்போதுமே பரிணமித்திருக்கிறார். அவருடைய நிலைப்பாடு என்பது எத்தகைய அடக்குமுறைக்கும் அவர் தன்னை உட்படுத்தி கொண்டாலும் அரசியல் நிலைப்பாட்டில் எப்போதும் அவரிடத்தில் மாற்றம் இருந்ததே இல்லை. ஒரு தெளிவான பார்வை, நிதானமான அரசியல் அணுகுமுறை எல்லா நேரத்திலும் அவரிடத்திலே இருந்திருக்கிறது. எமர்ஜென்சியை பார்த்த ஒருவர்,
அப்போதும் அதே நிலைப்பாட்டில் தான் இருந்தார். இப்போது அவர் அரசியல் வாழ்வே கேள்விக்குறியாகிற வகையில் அவருடைய துணைவியார் மீது வழக்கு, அவர் மீது வழக்கு, அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போதும் கூட அவர் சலசலப்புக்கோ சபலத்துக்கோ ஆட்படுவதே இல்லை. கொள்கை ரீதியான ஒரு பயணத்தில் தொடர்ந்து தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் வழிநடத்தி கொண்டே போய் கொண்டிருப்பவர். எனவே அவர் தலைமை தாங்குவதற்கு தகுதி படைத்தவராக அங்கே இருப்பார். அவர் வாக்குகளை நிச்சயமாக ஒருமுகப்படுத்துவார். இப்ப மைனாரிட்டியினுடைய வாக்குகள் இயல்பாகவே அவர்களுக்கு கிடைக்கிறது. இன்னொன்று, இப்படியெல்லாம் நிதிஷ்குமார் செய்திருக்கிறார் என்று பேசுவதற்கான வாய்ப்பை லாலு உருவாக்கி இருக்கிறார். இப்போது நிதிஷ்குமார் எதிர்ப்பு வலைகள் என்று இருக்கிறோம் அல்லவா, அந்த வாக்குகளை ஒருமுகப்படுத்துகிற வேலையை லாலு செய்வார். இயல்பாகவே காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, அதே போல ஆர்ஜேடிக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, இவை இரண்டும் சேருகிற பட்சத்தில் பெரும்பான்மையான இடங்களை இந்தியா கூட்டணிக்கு பெறுவதற்கான வாய்ப்புகளை நிதிஷ்குமார் இந்த 2 கட்சிகளுக்கும் உருவாக்கி தந்துவிட்டு போயிருக்கிறார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய சூழல். லாலு நிச்சயமாக அந்த வேலையை செய்வார். அதே போல தேஜஸ்வி ஒரு பக்குவப்பட்டிருக்கிற, எப்படி இங்கே உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்குவப்பட்டிருக்கிற அமைச்சராக, ஒரு தலைவருடைய மகன் பெரிய பிம்பம் எல்லாம் இருந்தாலுமே கூட அவரிடத்திலே ஒரு ஆணவ போக்கோ அடாவடித்தனமான நடவடிக்கைகளோ இல்லை. நிதானமாக பேசுகிறார், நிதானமாக இயங்குகிறார் என்று மக்கள் நேசிக்கிற அளவுக்கு அவர் ஒரு பெயரை தேடி இருக்கிறார். அதே பெயரை தான் அங்கே லாலுவினுடைய மகனாக இருந்து அவ்வளவு பெரிய பிம்பத்தோடு வந்திருந்தாலுமே கூட தேஜஸ்வி அந்த பக்குவத்தோடு நடந்து கொள்கிறார் என்கின்ற அந்த தோற்றம் இருக்கிறது அல்லவா. எனவே அந்த கட்சி பலமான கட்சியாக இந்தியா கூட்டணியில் இருக்கிறது. இந்தியா கூட்டணி பீகாரில் கரை சேர்ந்து விடும், அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை. நிதிஷ் இருந்ததால் எழுந்த சந்தேகங்கள் கூட இப்போது துடை தெரியப்பட்டு முழுவதுமாக அந்த கட்சி கரை சேரும், அந்த கூட்டணி கரை சேரும் என்பது எல்லோருடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது. அவர்கள் கூட்டணி விட்டு வெளியேறிட்டாங்க. இப்ப மம்தா பானர்ஜி, ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள்லாம் காங்கிரஸுக்கு பல்வேறு இடங்கள்ல எதிர்கட்சியா இருக்காங்க. அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இப்போ மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பார்வைதான் மம்தா பானர்ஜிக்கு. மம்தா பானர்ஜி இப்போது கூட பாசிசத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை கொண்டிருக்கிற தலைவராக, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை தனித்து திரிணாமுல் காங்கிரஸால் வீழ்த்த முடியும், நாங்கள் ஒரு மாற்றாக இருந்து மேற்கு வங்கத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காமல் செய்து விடுவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார் மம்தா பானர்ஜி. அதில் ஒரு மாற்று கருத்தும் அவரிடத்திலே இல்லை. அவரிடத்திலே கொள்கை தெளிவு இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியோடு ஒரு பிணக்கு. அவர் தான் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்தியா கூட்டணியில் நான் இருக்கிறேன், இப்போதும் இந்தியா கூட்டணியில் தொடர்கிறேன் என்றுதான் சொல்கிறார். தொகுதி பங்கீட்டில் என்னால் காங்கிரஸோடு சீட் ஷேரிங்கா வச்சுக்க முடியாதுங்கிறார். என்ன காரணம் என்று பார்க்கிற போது ராகுல் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். அது ராகுலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மைலேஜ், பொலிட்டிக்கல் மைலேஜ்னு சொல்லுவாங்க, அதை தரக்கூடிய பயணமாக இருந்தாலும் அவர் இந்தியா கூட்டணியில் இருக்கிற போது மம்தா பானர்ஜி அங்கே முதலமைச்சர், மம்தா பானர்ஜியோடு கலந்து ஆலோசித்து அவரையும் உள்ளடக்கி அந்த பேரணியை முன்னெடுத்திருக்க வேண்டும். அதுதான் கூட்டணியினுடைய தர்மம். இப்ப தமிழ்நாட்டுல ராகுல் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் என்று சொன்னால் முதலமைச்சரிடத்துல அறிவிக்காமல் ஒரு பயணத்தை மேற்கொண்டால் திமுகவினிடத்துல ஒரு கொந்தளிப்பான மனநிலை எழும் அல்லவா. அது போன்ற ஒரு மனநிலை தான் திரிணாமுல் காங்கிரஸிலே ஏற்பட்டிருக்கிறது. அந்த தொண்டர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு தருகிற வகையில் மம்தா பானர்ஜி இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். அவர் எடுத்திருக்கிற முடிவு என்பது 100க்கு 100 சரி. அதே நேரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும், மம்தா பானர்ஜி ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். ராகுல் பலமடைந்தால் ராகுலின் பலம் இந்தியா கூட்டணிக்கு தானே பயன்பட போகிறது, மாறாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அது பயன்பட போவதில்லையே. இப்போது ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை திருச்சியிலே அண்ணன் திருமாவளவன் கூட்டி ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினார். எல்லோரும் இப்போது என்ன பேசுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள் என்று சொன்னால், திமுக அண்ணா திமுகவுக்கு அடுத்த இடத்தில் ஒரு பெரிய கட்சியாக விசிக தான் உருவெடுத்திருக்கிறது, வேறு கட்சிகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி ஒரு ஸ்ட்ரைக்கிங் போர்ஸாக விசிக இருக்கிறது என்று சொல்றார். இதில் நாம் பெருமைப்படத்தான் வேண்டும். இல்லை இல்லை மதிமுக இருக்கிறது, இல்லை இல்லை காங்கிரஸ் இருக்கிறது என்று இப்போது அடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் திருமாவளவன் பலமாக இருப்பது இந்தியா கூட்டணிக்கு பலம், தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பலம். அவர் எல்லோரையும் விட, மற்ற தலைவர்களை விட நன்கு உணர்ந்து நன்கு அரசியலில் ஒரு பார்வையை வைத்திருக்கிற எனக்கே அண்ணன் திருமாவளவனுடைய கொள்கை, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்போது எடுத்திருக்கிற நிலைப்பாடு என்பதை தாண்டி தொடர்ந்து அவர் அந்த மதவாத போக்குக்கு, சாதியவாத போக்குக்கு எதிராக நடைபெறுகிற அவருடைய தொடர் முயற்சி, அவர் எடுத்து வருகிற எல்லா பணிகளும், அவர் நடத்தி வருகிற அந்த கட்சியினுடைய போக்கு, அவை அவரை ஒரு உயர்ந்த மெஜஸ்டிக் லீடராக கொண்டு நிறுத்தி இருக்கிறது. அதில் யாருக்கும் இருவேறு கருத்து இருக்க முடியாது. அவருடைய பலத்தை நாம் பெருக்கினால், அவருடைய பலம் உண்மையான பலம் என்று நாம் ஒப்புக்கொண்டால் அது இந்தியா கூட்டணிக்கு பலமாக அமையும் தானே. நம்ம ஏன் பொறாமைப்பட வேண்டும்? அதே போன்றது ஒரு மனநிலை
திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் ராகுல் பலமாக இருந்தால் இந்தியா கூட்டணிக்கு பலம். அவருடைய முகத்தை காட்டி ஒரு சில வாக்குகளை பெற முடியும் என்று சொன்னால் முகத்தை காட்டி பெற்றுவிட வேண்டியது தானே. இப்போது அண்ணன் திருமா பலமாக இருக்கிறார், அவருடைய முகத்தை காட்டினால் 1,00,000 வாக்குகள் விழும் என்று சொன்னால் அவரை நாம் பயன்படுத்திக் கொள்வதுதானே புத்திசாலித்தனமாக இருக்க முடியும். நான் உதாரணத்துக்கு தான் அண்ணன் திருமாவை சொன்னேனே தவிர இங்கே அப்படி ஒரு போக்கு இல்லை. முதலமைச்சர் கூட எப்போதும் எங்களை பிரிக்க முடியாது, பெரியாரையும் அம்பேத்கரையும் போல நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்று அறிவித்திருக்கிறார். எனவே இங்கே அந்த சூழல்கள் இல்லை என்றாலும் ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன். அவர் பலமான தலைவராக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக அந்த செய்தியை சொன்னேன். எனவே இது பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை தான். இது ஒரு பிணக்காக மாறும் என்று நான் கருதவில்லை. நிச்சயமாக மம்தா பானர்ஜி சீட் ஷேரிங்க்கும் அடுத்த கட்டத்துக்கு தயாராவார். பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். இப்போது காங்கிரஸ் கட்சியும் நிதிஷ்குமார் போயிருப்பதன் மூலமாக உண்மையிலேயே ஒரு அதிருப்தி நிலவுகிறதோ என்கின்ற பார்வையை நாம் துடைத்தெறிய வேண்டும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்துக்கு அவர்கள் பொறுப்புணர்ந்து வந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனாலதான் ஜெயராம் ரமேஷ் ரொம்ப தெளிவா அன்னைக்கே சொன்னாரு, மம்தா பானர்ஜி இல்லாத ஒரு கூட்டணியை நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லைன்னு கூட அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. அந்த நிலைப்பாட்டில் இப்போதும் காங்கிரஸ் உறுதியாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். இது பேசி தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. மம்தா பானர்ஜியோடு பேசி சரி செய்து இந்தியா கூட்டணி மேற்கு வங்கத்திலும் பெருவாரியான வாக்குகளை பெறுவதற்கு தலைவர்கள் முயற்சி எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சார், நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. இந்த இந்திய ஒற்றுமை நீதி பயணம் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் எந்த மாதிரியான ஒரு வலுவா இருக்கும்? அவர் ஏற்கனவே ஒரு பயணத்தை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை மேற்கொண்டார். அந்த பயணத்துக்கு பாரத் ஜோடோ யாத்திரை என்று பெயர் வைத்தார். இந்த பயணத்திற்கு பாரத் நியாய யாத்திரைன்னு பெயர் வச்சிருக்கார். அதாவது ஹிந்தியில நியாய யாத்திரை என்று சொன்னால் தமிழில் அது நீதி கேட்டு நடும் பயணம். எங்கிருந்து அந்த பயணத்தை துவங்கினார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் எந்த மக்கள் ஒடுக்குமுறையால் நசுக்கப்பட்டு எந்த மாநிலம் இன்னும் ஒரு விடுதலை காற்றை கூட சுவாசிக்க முடியாத உள்நாட்டிற்குள்ளேயே ஒரு அகதிகளைப் போல அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மணிப்பூர் மாநிலத்தில் இருந்து துவங்கினார். அவருக்கு பல கட்டுப்பாடுகள். அங்கிருந்து அவர் பயணத்தை துவங்கவே முடியாது என்கின்ற நிலைமையெல்லாம் உருவாக்கினார்கள். ஆனால் அங்கிருந்து அவர் பயணத்தை துவங்கினார். இப்போது அவர் இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்பதை தாண்டி இந்தியாவுக்குள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு அதிகார யுத்தம். இந்த தேர்தல் என்பதே இந்தியா கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குமா என்று கேட்டால் நான் இல்லை என்றுதான் சொல்வேன். பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டுமா, பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்துக்கு வராமல் இருக்க வேண்டுமா என்பதற்காக நடத்தப்படுகிற தேர்தல் தான் இந்த தேர்தல். நாடு அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்துக்கு ஒன்றிய அமைச்சரவையை அவர்கள் கைப்பற்றினால், ஒன்றிய அரசை அவர்கள் கைப்பற்றினால் இந்தியா என்கின்ற நாடு இல்லாமலேயே அவர்கள் செய்து விடுவார்கள் என்பது என்னுடைய அனுமானம், என்னுடைய பார்வை. அந்த வகையில் ஒரு நீதி கெட்டு பயணத்தை நடத்துகிறார். ஒரு அரச பயங்கரவாதத்தை ஒரு மாநிலத்துக்குள் நிகழ்த்தி சின்னஞ்சிறிய மாநிலத்தினுடைய பிரச்சனையை கூட சரி செய்ய முடியாத ஒரு கையாலாகாத பிரதமராக மோடி இருக்கிறார். ஒரு கையாலாகாத அரசாக பாரதிய ஜனதா கட்சி அரசு இருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக மக்களுக்கு சொல்வதற்கு அந்த பயணத்தை அவர் அங்கிருந்து துவங்கினார். அவர் எங்கே முடிக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. எந்த ஜனநாயகத்தை கையில் வைத்து எந்த ஜனநாயகத்தின் மூலமாக வாக்கு அரசியலின் மூலமாக அதிகாரத்தை நாம் நிர்ணயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை மக்களிடத்திலே இருந்ததோ அதை குளிதோண்டி புதைத்து விட்டு கொள்ளைப்புற வழியாக ஒரு அரசு ஏக்நாத் சிண்டேவை முதலமைச்சராக்க வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தார்களா? சிவசேனாவினுடைய தலைவருக்கு வாக்களித்தார்கள், தாக்கரேவுக்கு வாக்களித்தார்கள், தாக்கரே முதலமைச்சராக வேண்டும் என்று வாக்களித்தார்கள். அங்கே ஒரு 3 கட்சியினுடைய கூட்டணி இருந்தது, அவர்களுக்குத்தான் மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் கொள்ளைப்புற வழியாக ஒரு அரசாங்கத்தை நீங்கள் நிறுவியிருக்கிறீர்களே, அதற்கு முன்பு ஏக்நாத் சிண்டே மீது நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் என்ன? இப்போது ஏக்நாத் சிண்டேவை நீங்கள் எப்படி புனிதராக்கி அந்த அதிகாரத்தில் உட்கார வைத்திருக்கிறீர்கள்? அஜித் பவாருக்கு எந்த வகையிலெல்லாம் நீங்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக நெருக்கடி தந்தீர்கள்? இப்போது அஜித் பவார் சுத்தமற்றவராக மாறிவிட்டாரா? குறைகள் இல்லாதவராக மாறிவிட்டாரா? புனித நீர் தெளித்து விட்டீர்களா? இப்போது எந்த வகையில் அவரை உள்ளடக்கி கொண்டு ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? ஆக உங்களுக்கு இணங்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது வழக்கு பாயும். உங்களுக்கு இணக்கமான போக்கு ஏற்பட்டு உங்களுடைய எல்லா அசைவுகளையும் அவர்கள் இசைந்து உங்களோடு ஒட்டி கொண்டால், உங்களோடு உறவாடி கொண்டால் அவர்களை நீங்கள் எந்த வகையிலும் தொந்தரவு செய்ய மாட்டீர்கள், அவர்களை புனிதராக்கி விடுவீர்கள் என்கின்ற பார்வையை, ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைத்திருக்கிறீர்கள் என்கின்ற செய்தியை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக அங்கே பயணத்தை நிறைவு செய்கிறார். ஒரு மாநிலத்தை அரசு பயங்கரவாதத்தால் சிதைத்து, இன்னொரு மாநிலத்தை ஜனநாயகத்தை குளிதோண்டி போட்டு சிதைத்து, அந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையில் அந்த மாநிலத்தில் எந்த மக்கள் எந்த முதலமைச்சர் வர வேண்டும் என்று வாக்களித்தார்களோ அந்த முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு கொள்ளைப்புற வழியாக உங்கள் கைப்பாவையை முதலமைச்சராகி இருக்கிற இந்த ஜனநாயக படுகொலையை சொல்வதற்கு அங்கே பயணத்தை நிறைவு செய்கிறார். இதுதான் அந்த பயணத்தினுடைய திட்டம். நிச்சயமாக இந்த பயணம்
பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சாவு மணி அடிக்கிற பயணமாக அமையும். ஏனால் ராகுலிடத்திலே தெளிந்த பார்வை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பல்வேறு தலைவர்கள் அவருக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்று சொன்னாலும், அவருடைய அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு அரசியல் செய்யவில்லை என்று சொன்னாலும், ராகுல் காந்தி எடுக்கிற எல்லா முயற்சிகளும் காங்கிரசுக்கு அதிகபட்சமான வாக்குகளை பெற்றுத் தருவதற்கான முயற்சிகள் தான். காங்கிரஸ் கட்சி மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற முயற்சிகள் தான். அதன் மூலமாக இந்தியா கூட்டணி பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ராகுல் தன்னைத்தானே வருத்தி கொண்டு ஒரு பயணத்தை மேற்கொள்வார். உங்களுக்கு அந்த பாரத் ஜோடோ யாத்திரையில கொட்டுகிற பனி சார், காஷ்மீர்ல அந்த பனித்துளிகளுக்கு நடந்து போனார். ஆந்திர மாநிலத்தில் அவர் நடந்து போகிற போது மலை கொட்டி தீர்த்தது, அந்த மலைகளுக்கு நடுவே அவர் நடந்து போனார். வெயில் சுட்டரித்தது, அந்த சூரியனையும் பொருட்படுத்தாத அவர் நடந்தே போனார். அவர் தன்னைத்தானே உருக்கி கொண்டு, ஒரு தேசிய தலைவர் இந்த அளவுக்கு மக்களிடத்திலே செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்தி கொண்ட வரலாறு இந்திய துணை கண்டத்தில் இல்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அப்படி நடந்திருக்கிறார். ஏராளமான தலைவர்கள் மக்களோடு மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் திருமாவளவன். இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார். கலைஞர் எல்லாம் கடந்த காலத்தில் நடைபயணம் போனவர் தான். ஏன் நமக்கு நாமே பயணம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் கூட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதெல்லாம் இல்லை என்று நாம் மறுக்கவில்லை. ஆனால் தேசிய அளவில் ஒரு தலைவர் இப்படி ஒரு பயணத்தை மேற்கொண்டதில்லை. முதல் முறையாக அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த மக்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற தாகம் அவரிடத்திலே இருக்கிறது. இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று மக்களிடத்திலே வேண்டுகோள் வைக்க வேண்டும் என்கின்ற லட்சிய நோக்கம் அவரிடத்திலே இருக்கிறது. நிச்சயமாக இந்த பயணம் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றியை தேடித்தரும் என்று நான் நம்பவில்லை. மாறாக காங்கிரஸ் கட்சியை கடந்து இந்தியாவை மீட்டெடுப்பதற்கு இந்த பயணம் பயன்படும். இந்த பயணம் நிச்சயமாக உதவியாக இருக்கும். இந்த அரசு வீட்டுக்கு அனுப்புவதற்கு இந்த பயணம் அடித்தளம் அமைக்கும் என்று நான் உறுதியாக நம்புறேன். நன்றி.